நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள். இன்றைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, நீண்ட நாட்களாக ரொம்ப நாளா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 விஷயம் உங்களுக்கு வெற்றியையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது. மிகப்பெரிய ஒரு காரிய ஜெயம் நடைபெற போகுது. காரணம், ராகு பகவான் தன்னுடைய ஆட்டத்தை மாற்றுகிறார். ராகுனுடைய நட்சத்திர பயிற்சியால் நடைபெறப் போகின்ற கிடைக்கப் போகின்ற பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த வருடம் டிசம்பர் மாதத்துல ராகு கேது பயிற்சி நடைபெற போது அதுக்கு முன்னதாகவே ராகுவான் கொடுக்கக்கூடிய பலன்களை, அதுவும் தன்னுடைய நட்சத்திர பயிற்சியால் கொடுக்கக்கூடிய பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம். மிக மிக முக்கியமான தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பதிவாக இது இருக்கும். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்கல என்ன சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சாங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆல் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஐஜாய வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகமன் திருவடி சரணம். இன்றைய பதிவு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை முடிச்சுப்பாருன்னு சொல்லுவாங்க. இந்த 2 விஷயமே வாழ்க்கையில நமக்கு நல்லபடியா அமைஞ்சிட்டா, சொந்த வீடும் அதே போல வாழ்க்கை துணையும் அமைஞ்சிட்டா, அவனை போல ஒரு ராஜாங்க வாழ்க்கையை வேறு யாராலும் வாழ முடியாது, சந்தோஷம் வாழ முடியாது. இந்த 2 விஷயம் அமையறதுலதான் மிகப்பெரிய போராட்டம், சிக்கல்கள், பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? சோ இந்த 2 வீட்டுக்கு மிக முக்கியமான கிரகங்கள் 7ஆம் வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா? துளாராசிக்கு 7ஆம் வீடு மேசம், மேசத்திற்கு அதிபதி செவ்வாய். அதே போல இந்த துளாராசிக்கு 2ஆம் வீடு விருச்சிகம், விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய். குடும்ப ஸ்தானத்திற்கும் வாழ்க்கை துணைக்கும் அதிபதியா இருக்கக்கூடியது உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தான். சரிங்களா? அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் அவிட்டம், மிருகசீரிஷம், சித்திரை. இதுல அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசியிலும் மகர ராசியிலும் இருக்குது. கும்பத்தில் உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகுவன் அமர்ந்திருக்கிறார். அவர் சரியா ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு நட்சத்திர பயிற்சி அடைய போறார். தன்னுடைய நட்சத்திரமா சதய நட்சத்திரத்தை விட்டு பயிற்சி அடைஞ்சு அவிட்ட நட்சத்திரத்திற்குள் நுழைய போகிறார். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திலும் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதன்படி அவிட்ட நட்சத்திரத்துல ஒவ்வொரு பாதத்துக்கு கணக்குப்பட்டா கிட்டத்தட்ட 8 மாதங்கள் இருக்கும் இந்த ராகு பகவான். சோ செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில், செவ்வாயினுடைய சாரத்தில் ராகுபவன் இருக்க போகிறார். அப்போ பலன்கள் எப்படி இருக்கும்? அது உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு, சுவாதி நட்சத்திர அதிபதியா ராகு தான். ஓகேங்களா? அப்ப மிக முக்கியமா 2 விஷயத்துல நீங்க நினைச்சது நடக்கும். ஒன்று துணை, இன்னொன்று மனை. ஆமாங்க, ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச உங்களுடைய இடம், நிலம், சொந்த வீடு கட்டணூர்ல வாங்கணும், அதற்குண்டான முயற்சிக்கு இந்த நட்சத்திர பயிற்சி ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு வழி கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். சொந்த வீட்டுல, சொந்த நிலத்துல நீங்க குடியேறுவீங்க. அதற்குண்டான வேலை முயற்சியில இறங்குவீங்க. அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு தேவையான பணமும் கிடைக்கும். கண்டிப்பா இந்த மாதிரியான வாய்ப்பு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைய போகுது. சரிங்களா? இது மட்டுமல்ல, ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். கூட பிறந்தவங்களால ஏற்பட்ட ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தே தீரும். பிரிக்க முடியாத சொத்துக்களை பிரிச்சு உங்களுடைய ஷேரை நீங்க வாங்குவீங்க. அல்லது விற்க முடியாத நிலம், உங்களுக்குரிய ஒரு நிலமோ சொத்தோ ஏதோ ஒன்று இருக்கும், வேஸ்டா இருக்கும், அதை வித்தா என் கடன் அடையும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நல்ல ஒரு ரேட்டுக்கு விற்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த நல்ல ஒரு விலை உயர்வுக்கு போகும். ஸோ அதன் ரீதியா உங்களுடைய கடன் பிரச்சனை, வேறு இடத்துக்கு இடம் மாறக்கூடிய விஷயங்களை நீங்க சக்சஸ் பண்ணி விட்டுருவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி நிலம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். அல்லது ரொம்ப வருஷமா ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நடந்துகிட்டே இருக்குங்க. சில பேர் சொத்துக்காக சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, என்னை விற்க விடாம அல்லது வாங்க விடாம, என்னை அனுபவிக்க விடாம தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? அந்த தடையானது விலகுது. கண்டிப்பா மனையால் இனி மன நிம்மதி உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அதே மனையால தனலாபமோ அல்லது சந்தோஷமோ மகிழ்ச்சியோ உங்க வாழ்க்கையில கிடைக்கும். சரிங்களா? அடுத்து ராகு பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். செவ்வாய் மங்களக்காரகன். அப்போ கலப்பு திருமணம், காதல் திருமணம், திடீர் திருமணம்
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு நட்சத்திர பயிற்சி மூலம் உண்டு. திடீர் திருமணம், திடீர்னு நிச்சயிக்கப்படும். ஓகேங்களா? தடைப்பட்ட திருமணம் இனி தடையின்றி நடக்கும். எதிர்பார்க்காம ஒரு திருமண வாழ்க்கை அமையும். அதுல தான் மாற்று கருத்தம் இல்லை. ஸோ அது காதல் திருமணமா இருக்கிறதுக்கும் கலப்பு திருமணமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு பக்கம் அந்த ராகு பகவான் எங்க அமர்ந்திருக்கிறார்? 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். காதலை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அதுல செவ்வாய் நட்சத்திரம் பயணிக்கும் போது காதல் திருமணம் மட்டுமல்லாது உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக சில நன்மைகளும் பண வரவுகளும் பண ஆதாயங்களும் பெறுவீங்க. உங்க வாழ்க்கை துணை நோக்கி ஒரு வேலை, உத்தியோகம், தொழில் ஏதோ ஒன்று அமையும். அல்லது வாழ்க்கை துணையின் மூலமாக வருமானமோ சொத்தோ ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ செவ்வாய் பகவான் உங்களுடைய துலாம் ராசிக்கு 7ஆம் இடம், மேஷத்திற்கும் அவர் அதிபதியா இருக்கிறார் இல்லையா? அப்போ மேஷத்திற்குரிய 7ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு 5லிருந்து பயணிக்கிறார். அப்போ இதுல என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, புதிய நண்பர்கள், புதிய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஒரு கான்ட்ராக்ட், வேலைக்குண்டான ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ வேலை, தொழில் மற்றும் வருமானம் சார்ந்த விஷயத்துல புதுசா ஒரு ரூட்டை, ஒரு வழிகளை இந்த ராகுவான் உங்களுக்கு காட்டுவாரு இந்த வருஷம். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு அந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ வேற ஒரு வேலைக்கு மாறுறதுக்கோ, வேற ஒரு தொழிலுக்கு மாறுறதுக்கோ, அல்லது ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்க வேலை தொழிலில் இன்னொரு ஒப்பந்தம், இன்னொரு கான்ட்ராக்ட், புதிய ஒரு பொசிஷன், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதுக்குண்டான சான்சஸ் ரொம்ப ரொம்ப இங்கே அதிகமான இருக்கு. அதில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாத்தா அல்லது பெரியப்பா, சித்தப்பா போன்ற உறவுகள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், இவர்கள் வழியில ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். அதே நேரத்தில் அவங்க கிட்ட கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற பண உதவி கிடைக்கும். அதே போல இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை, ரயில்வே டிபார்ட்மெண்ட் துறை மற்றும் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். பொருட்கள் விற்பனை ஏற்பட்டு அமோகமான லாபத்தை நீங்க பார்ப்பீங்க. அதுல இருந்தா மாற்றுக்கிறது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேற்கொண்டு பதவி வாய்ப்புகள், பதவி சம்பந்தப்பட்ட பொறுப்புகள் கிடைக்கும். ஸோ அதுக்குண்டான சான்சஸ் இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட், இபி செக்ஷன், எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா அந்த வேலையில ஒரு சம்பள உயர்வு உண்டு. அல்லது அந்த வேலைக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு அந்த முயற்சியில வெற்றி கிடைக்கும். திருப்பியும் சொல்றேன், போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது இபி செக்ஷன் மற்றும் இராணுவம் அல்லது காவல்துறையில வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதே போல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கீங்கன்னா சர்ஜரி போன்ற விஷயங்கள்ல நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் ஜெயிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான சான்சஸ் உண்டு. தெய்வ வழிபாடுகளில் அல்லது மிக முக்கியமான உங்களுடைய கோயில்கள் மற்றும் விழாக்களில் அல்லது உங்க குடும்ப காரியங்களில் மிக முக்கியமான பொறுப்புகளை தலைமையேற்று நடத்தி அதனால அதிகாரம், அந்தஸ்து, மரியாதையை நீங்க பெறுவீங்க. ஸோ அதுக்குண்டான சான்சஸ் அதிகம் உண்டு இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல பணம் வந்தா 10ம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அந்த பணப்புழக்கத்தை இடம், நிலத்தால் மற்றும் வேலை தொழிலால் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக இரட்டிப்பு மடங்காக உயர்த்தி கொடுக்கும். ஸோ 2 விஷயத்தினால மிகப்பெரிய அளவு மன நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களுக்கு இனிமேல் உண்டு. அந்த விஷயத்துல பிரச்சனை தான், அந்த பிரச்சனை இனிமேல் இருக்காது. மனையாலும் துணையாலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனி இருக்காது. அதே மனையாலும் துணையாலும் நிம்மதி, சந்தோஷம், வருமானத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு மிக முக்கியமான வழிபாடு அமாவாசை அல்லது செவ்வாய்க்கிழமை, இந்த 2ல ஏதாவது ஒரு நாளை சூஸ் பண்ணிக்கோங்க. காளி, துர்க்கை போன்ற பெண் தெய்வங்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்யுங்க. அந்த அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வீட்டில் எடுத்து வந்து எல்லாருமே விபூதியாக, திலகமாக பூசிக்கொள்ளுங்கள். அது ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? ஸோ அப்படி செய்யும்போது நீங்க நினைக்கிற காரியங்கள்ல ஒரு சித்தியையும், வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும், வாய்ப்பையும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்கும். தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணுங்க. முடிந்த அளவு இரத்த தானம் பண்ணுங்க. ஸோ அது மிகப்பெரிய அளவு நன்மையாக உங்களுக்கு மாறும். தவறாம இந்த விஷயங்களை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும் வச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ பாரதியம். திருவடி சரணம்.